முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் முறையா நம்முடைய வீடியோ பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதுதான் நீங்க இப்ப எனக்கு பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா நான் பார்க்குறேன். இந்த வீடியோல வாரி எனர்ஜிய பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம 2 பிரேக் அவுட் ஸ்டாக் இருக்கு. அப்புறம் அதுக்கடுத்து நல்ல நல்ல ஸ்டாக்ஸ நம்ம எப்படி பிக் பண்ணி, எப்படி நம்ம பணம் சம்பாதிக்கிறது ஸ்டாக் மார்க்கெட்லங்கிறத பத்தி நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. இன்னைக்கு நம்மளோட நிஃப்டி 50 காலையில ஒரு பெரிய ஒரு ஏற்றத்தெல்லாம் குடுத்துச்சு. ஒரு 200 பாயிண்ட்டுக்கு மேலலாம் ப்ளஸ்ல போச்சு. ஆனா க்ளோஸ் ஆகுறப்ப என்னவோ, அந்த அளவுக்கு ஒண்ணும் பெருசா ஒண்ணும் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆகல. அது மட்டும் இல்லாம நிஃப்டி 50ல இருக்கக்கூடிய அந்த 50 ஸ்டாக்ஸ்ல ஒரு 13 ஸ்டாக்ஸ் தான் வந்து நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. மிச்சம் 37 ஸ்டாக்ஸ் பார்த்தா, ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ்லயே க்ளோஸ் ஆயிருக்கு. அதுலயுமே நேத்து இந்த மொரட்டடி வாங்குன இந்த ஐடி ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தா, இன்னைக்கு ஒரு மாரியா தெளிஞ்சிருச்சு. டிசிஎஸ், அதுக்கப்புறம் இந்த டெக் மஹிந்திரா, அப்புறம் இன்ஃபிலாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தெளிய வச்சிருக்காங்க. ஏன்னா, தெளிய வைக்கிறது எதுக்குன்னா, திரும்ப அடிக்கிறதுக்கு தான். வேற எதுக்கு? ஒரு படத்துல கூட அடி வாங்கி ஒருத்தவங்கள அடிச்சு மயங்க வச்சுருவாங்க. திரும்ப அதுக்கடுத்து தண்ணி தெளிச்சு எழுப்பி மறுபடியும் திரும்ப அடிப்பாங்க. ஏன்னா, அடி வாங்குறது வலிக்கணுங்கிறதுக்காக. ஸோ, இப்ப ரீசென்ட்டா என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு ஐடி ஸ்டாக்ஸ்லாம் திரும்பிடுச்சுன்னு சொல்லிட்டு நெறைய பேர் இன்னைக்கு போய் அதில போய் பணத்த சில பேர் போட்டுருக்கலாம். ஒருவேள அந்த மாரி போட்டிருந்தீங்கன்னா, திரும்ப சின்ன பெயின் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. பார்க்கலாம். அது எப்படி வருது அப்படிங்கிற மாதிரி. அடுத்து இந்த கமாடிட்டீஸ பத்தி நம்ம பார்த்துட்டோம். வேர்ல்டு மார்க்கெட்ட பத்தியும் நாம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஸோ, இன்னைக்கு இந்த பிரண்ட் க்ரூட் பார்த்தோம்னா, ஒரு 1% அளவுக்கு பிரண்ட் க்ரூடோட பிரைஸ் ஏறிடுச்சு. தொடர்ந்து நம்மளுடைய வீடியோல பலமுறை சொல்லிக்கிட்டு இருக்கோம். பிரண்ட்டோட பிரைஸ் வந்து ஒரு பக்கம் அமைதியா அப்படியே ஏறிக்கிட்டே இருக்குன்னு. பிரண்ட் க்ரூடோட பிரைஸ் ஏற ஏற இன்ஃப்ளேஷன் வந்து கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா, இதுக்கு முன்னாடிலாம் அப்படிதான் நடந்திருக்கு. ஸோ, இப்பவும் அதே மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கு. அடுத்து, ஒருவேள இந்த மாரி இந்த பிரெண்ட் கூட ஒரு பிரைஸ் வந்து தொடர்ந்து இந்த $70 அதாவது ஒரு பேரல் வந்து $70 மேலேயே இந்த இயர் ஃபுல்லா அப்படி இருந்துருமா? ஒருவேள அப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, இன்ஃப்ளேஷன் கூடும். அதுக்கடுத்து ஃபெட்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் ஆகாது. ஒருவேள ஃபெட்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆகலன்னா, மார்க்கெட் பெருசா மேல மூவ் ஆகாது. கோல்டோட பிரைஸும் ரொம்ப ஒரு ஏற்றத்த குடுக்காது. இந்த மாதிரியான விஷயம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சரி, இப்ப பார்ப்போம். இந்த ஜெரம் பவுலர்கள் இருக்கார்ல, இந்த மே மாசம் பார்த்தா ஜெரம் அவர்களோட பீரியட் வந்து முடியுது. இந்த ஜெரம் பவுலர் அவர்கள ஃபர்ஸ்ட்டு இந்த ஃபெடரல் ரிசர்வ் சேர்மனா போட்டது யாருன்னு பார்த்தா, நம்ம நாட்டாம தாங்க. டொனால்டு ட்ரம்ப் தான். லாஸ்ட் பீரியட்ல இந்த 2017ல போட்டாரு. அப்புறம் அதுக்கடுத்து அவங்களுக்குள்ள என்ன மனக்கசப்போ தெரியல. தற்சமயம் வந்து அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு ட்ரம்ப். எப்படா அந்த ஜெரம் பவுலரோட பீரியட் முடியும்னு. சரி, இப்ப எதுக்கு இந்த இத நான் கொண்டு வந்திருக்கேன்னு கேட்டா, தெரியும். இந்தா இருக்கிறார்ல, இவர் தான் ஜெரம் பவல். அடுத்து வந்து இப்ப மே மாசத்துல இவர் வந்து கெவின் வார்ஷ். இவர தான் நம்ம நாட்டாம வந்து புதுசா ஃபெடரல் சேர்மனா போடுற மாதிரியான ஒரு டாக் போய்க்கிட்டு இருக்கு. இப்ப ஏன் இத நான் டிஸ்கஸ் பண்றேன்னு கேட்டா, இப்ப திரும்ப அந்த ஆயில் பிரைஸ் அந்த இடத்துக்கு போயிருவோம். அப்பதான் உங்களுக்கு தெரியும். இந்த ஆயிலோட பிரைஸ் வந்து ஏறிக்கிட்டே இருக்குதா? இன்ஃப்ளேஷன் சப்போஸ் ஏறுச்சுன்னா, ஜெரம் பவுலர் இருக்கிற வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்ட கட் பண்றதுக்கான சான்சஸ் கம்மி. ஆனா, ஒன்ஸ் இந்த மே மாசத்துக்கு அடுத்து இந்த கெவின் வார்ஷ் அவர் வந்து ஃபெடரல் சேர்மன் ஆயிட்டாருன்னா, நம்ம நாட்ட வந்து பிரஷர் மேல பிரஷர போட்டு இவர இன்ட்ரெஸ்ட் ரேட்ட கட் பண்ணுன்னு சொல்லுவாரு. ஆனா, இன்ஃப்ளேஷன் அந்த டைம்ல மேல இருந்துச்சுன்னா, இன்ஃப்ளேஷன கட் பண்ணி என்ன ஆகும்னா, மார்க்கெட் அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாம சடனா கிராஷ் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. கிராஷ் மீன்ஸ் பெருசா 10, 20% விழுந்துருமாங்கிறது இல்ல. சில பெர்சன்டேஜ் ஒரு 5லேருந்து 10% அளவுக்கான இறக்கத்த அந்த டைம்ல குடுக்கலாம். ஏன்னா, எனக்கு தெரிஞ்சு நம்ம நாட்டாம அகில உலக நாட்டாம ட்ரம்ப் வந்து எப்படியாச்சும் இந்த ஸ்டாக் மார்க்கெட்ட கவுத்து விட்டுறலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இருக்காருங்கிறது நான் நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுடைய கமெண்ட்லயே உங்களுடைய எண்ணம் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து இந்த ரபி அப்ஸ்ரியா என்ற ஒரு ஐடியில இருந்து ஒரு கமெண்ட் வந்துருச்சு. ப்ளூ க்ளவுட் வந்து ₹24ல பை பண்ணிட்டேன் ப்ரோ. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையேன்னு ஒரு டவுட்ட கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவும் சரி, மத்த நண்பர்களுக்காகவும் சரி, நாம அத கண்டிப்பா சொல்லியே ஆகணும். என்னன்னா, ப்ளூ க்ளவுட் சாஃப்டெக் வந்து இவங்க மெயினான பிசினஸ் ஐடி பிசினஸ் தான் பண்றாங்க. இந்த ஸ்டாக்க பத்தி ஃபுல்லா நம்ம ஏற்கனவே ஒரு ₹100க்கு கீழ இருக்கக்கூடிய நல்ல ஸ்டாக் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது அந்த வீடியோட பிளேலிஸ்ட்லயும் குடுக்குறேன். வீடியோட எண்ட்ல போய் பார்த்துக்கங்க. இந்த ஸ்டாக்க பொறுத்தவரைக்கும் ஃபண்டமெண்டல்ஸாவும் சரி, மத்தபடி இவங்களோட குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் சரி, ஸ்டாக்கோட ஹோல்டிங்லயும் சரி, எந்த ஒரு நெகட்டிவுமே எனக்கு பொறுத்தவரைக்கும் தெரியல. அது மட்டும் இல்லாம மிக முக்கியமா இன்னொரு விஷயம் உங்களுக்கு இத காட்டணும் ஹோல்டிங்ஸ்ல. என்னன்னு பாருங்க, லாஸ்ட் குவார்ட்டர்ல எஃப்ஏஎஸ் வந்து இவங்களோட ஹோல்டிங்க கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாலும், இவங்களோட ப்ரமோட்டர்ஸ் பாருங்க, ஒரு 34.5% இருந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு 4% அளவுக்கான ஸ்டேக்ஸ வாங்கியிருக்காங்க. ஸோ, ப்ரமோட்டர்ஸ்க்கு இந்த ஸ்டாக்ல ஏதோ இந்த ஸ்டாக் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்ற நம்பிக்கை கான்ஃபிடென்ட் இருக்க போய் தான் திரும்ப வாங்கியிருக்காங்க. அதனால இந்த ஸ்டாக் வந்து வரக்கூடிய நாட்கள்ல நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். அடுத்து கோல்டோட பிரைஸுங்க. இன்னைக்கு பெருசா இதுல ரொம்ப பெரிய ஒரு மாற்றம் எதுவும் இல்ல.
ஒரு கிராமுக்கு ஒரு 40 ரூபீஸ் மட்டும் ஏறி இருக்குது 22 கேரட் கோல்டு. 1 கிராம் 22 கேரட் கோல்டு பார்த்தா 14,930 ரூபா இருக்கு. செய்கூலி சேதாரம் அப்புறம் மற்ற ஜிஎஸ்டிலாம் போட்டால் 16,000 ரூபாய் கண்டிப்பாக வந்துடும். அடுத்து இந்த மெர்கண்டைல் பேங்க். இந்த மெர்கண்டைல் பேங்க் ஷேர் எனக்கு கொண்டு வந்த முக்கியமான காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இது பிரேக் அவுட்டே மேலே போய்கிட்டு இருக்கு, அது ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் இந்த மிக முக்கியமான காரணம்னா 2024 மார்ச்ல இந்த ஷேரோட ப்ரைஸ் பார்த்தா 450 ரூபாயில இருந்துச்சு. அதே மாதிரி 2025 நவம்பர்ல கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் கழிச்சும் அதே பிரைஸ் தான். பெருசா எந்த ஒரு ஏற்றமும் இல்லை. எந்த பிரைஸ்ல இருந்துச்சோ 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அதே பிரைஸ்ல தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு 50 ரூபாய் இறக்க தூரத்து 400 ரூபீஸ்க்கும் வந்துச்சு. இது எதுக்காக நான் சொல்றேன்னா, நீங்க நல்ல ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணிட்டீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னா, அது ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா இருக்குது, நல்லா லாபம் கொடுக்குறாங்க, டிவிடெண்டும் நல்லா கொடுக்குறாங்க, மற்ற எல்லா விஷயங்களும் கரெக்டாக இருந்துச்சுன்னு சொன்னா, நீங்க 1.5 வருஷத்துல அந்த ஷேர் பார்த்தா பெருசா எந்த ஒரு ரிட்டர்னும் கொடுக்கல. ஆனா இப்ப ரீசெண்டா ஒரு வெறும் 3 மாசத்துல தான், ரொம்பலாம் இல்ல, ஜஸ்ட் 3 மாசத்துல அந்த 1.5 வருஷத்துக்கு சேர்த்து ரிட்டர்னை கொடுத்துருச்சு. கிட்டத்தட்ட இந்த 3 மாசத்துல 35ல இருந்து 40% அளவுக்கான ரிட்டர்னை கொடுத்துருக்கு. நீங்க அதை எப்படி பார்க்கலாம்னா, போன வருஷத்துக்கு ஒரு 20%, இந்த வருஷம் இப்பதான் 2 மாசம் இருக்கு, இதுக்கும் கிட்டத்தட்ட சேர்த்து ஒரு 20% அளவுக்கான ரிட்டர்னை கொடுத்துருச்சு. ஸோ நீங்க நல்ல ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணும் பொழுது நீங்க கவலைப்படாம இருக்கலாம். அதுக்கான ரிவார்டு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஆனா கொஞ்சம் டைம் மட்டும் முன்ன பின்ன ஆகும். அதுக்கடுத்து இந்த பாலிகேப் ஷேர். பாலிகேப் ஷேரும் பார்த்தா தற்சமயம் ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஒரு 7,500 ரூபாயிலிருந்து ஒரு 7,800 ரூபான்றது நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. அந்த இடத்த கட் பண்ணி நல்லாவே மேலே வந்துருச்சு. இந்த ஷேர் சஸ்டெயின் ஆகுமா இதே மாதிரின்னு கேட்டால், அடுத்த குவார்டர்லி ரிசல்ட் வர்ற வரைக்கும் இதில் வந்து எந்த ஒரு நெகட்டிவான நியூஸும் பெருசாக வராது. ஏன் குவார்டர்லி ரிசல்ட் நான் அழுத்தி சொல்கிறேன்னு கேட்டால், எல்லா கமாடிட்டியுமே நல்லா ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு. ஸ்டீல் ஆகட்டும், அப்புறம் காப்பர், கோல்டு எல்லாமே ஏறிக்கிட்டு இருக்கு. இப்போ காப்பர் நான் சொல்றது காரணம், இந்த பாலிகேப்போட மெயின் பிஸ்னஸ் ஒயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ் தான். இந்த ஒயர்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய காப்பரோட பிரைஸ் நல்லா ஏறிடுச்சுன்னா அடுத்த குவார்டர்லி ரிசல்ட்ல இவங்களோட மார்ஜினும் கொஞ்சம் அடி வாங்குறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இவங்களோட ப்ராஃபிட்டும் கொஞ்சம் கம்மியானாலும் ஆகலாம். ஸோ அதை ஒரு காரணமாக வச்சு அந்த டைம்ல இது கொஞ்சம் இறக்கத்தை கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஆனால் தற்சமயம் இது பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ ஸ்விங் ட்ரேடிங் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ரீசெண்டாக இந்த மார்ச் 2026ல் மோத்திரோட ஓசில் வந்து சில ஸ்டாக்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு பிக் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த பாலிகேப்பையும் பிக் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு டார்கெட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா, ஒரு 9,600 ரூபாய் வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு இருக்காங்க. இது தற்சமயம் இந்த பிரேக் அவுட் ஆயிருக்குல்ல, இதை ஒரு காரணம் வச்சு டெக்னிக்கலாக அவங்க சொல்லியிருக்கலாம். ஆனால் குவார்டர் ரிசல்ட்டுக்கு அடுத்து இது எப்படி வேணாலும் மாறலாம். ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து ஏஞ்சல் ஒன்றுங்க. ஏஞ்சல் ஒன்னோட ஷேரோடைய ரெக்கார்ட் டேட் நாளைக்கு 1:10 ஸ்பிளிட் கொடுக்க போகிறாங்க. தற்சமயம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2,500 ரூபாய் ரேஞ்சில் இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இது ஸ்பிளிட் ஆகி ஒரு 250 ரூபீஸ் 240 ரூபீஸ் வரைக்கும் வரலாம். அதுக்கடுத்து ஃபர்தராக மேற்கொண்டு ஏறுமான்னு கேட்டால் ஏறுறதுக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் கம்மின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நிறைய சில நெகட்டிவான நியூஸ் அவங்களுக்கு இருக்குது. காரணம் என்னன்னா, எஃப்என்டோ செக்மெண்ட்டில் வால்யூமை கம்மி பண்ணியிருக்காங்க செபி. அது மட்டும் இல்லாமல் இது 1:10 ஸ்பிளிட்டு கொடுத்ததுக்கடுத்து இந்த ஸ்டாக்கில் பார்த்தா நிறைய ஸ்டாக்ஸ் ஆயிரும். அதாவது லிக்விடிட்டி பார்த்தா அதிகமாயிரும். லிக்விடிட்டி அதிகமாகும் போது பார்த்தா நிறைய பேர் வந்து விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு ஸ்டாக் ஆகட்டும், எந்த ஒரு பொருளாகட்டும், அவங்களுக்கு டிமாண்ட் அதிகமாக இருந்து சப்ளை கம்மியாக இருந்தால் தான் அந்த ஸ்டாக் ப்ரைஸ் ஏறும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ல நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அதிகமாகிறதுனால சப்ளை அதிகமாயிரும். ஆனால் டிமாண்ட் எந்த அளவுக்கு இந்த ஸ்டாக்ல இருக்குன்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ ஃப்ரெஷ்ஷாக அதில் என்ட்ரி பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. அடுத்து வாரி எனர்ஜிஸ்ங்க. இந்த வாரி எனர்ஜிஸ் காலைல ஓப்பன் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்க்கும் பொழுது இந்த ஷேர் ஆகட்டும், அப்புறம் பிரீமியம் எனர்ஜி, அப்புறம் விக்ரம் சோலார், இந்த 3 ஷேரும் ஒன்று போல சொல்லி வச்சாக்கில் இறங்கி இருந்துச்சு. என்னடா நியூஸாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் போய் சர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது தான் அமெரிக்காவில் நம்ம நாட்டாம இந்த சோலார் ப்ராடக்ட்ஸுக்கெலாம், அதாவது வெளிநாட்டிலிருந்து அமெரிக்காவுக்குள்ளே இறக்குமதி ஆகக்கூடிய பொருட்களுக்கெல்லாம் ஒரு 126% டேக்ஸ்ன்னு போட்டிருக்காரு. அது என்ன நம்பரோ தெரியல, ஒருவேளை அவருக்கு ஆசையான நம்பராக இருக்குமோ. போடுறாரு நாட்டாம ஒரு 5, 10, 20, 50, 100ன்னு ரவுண்டப்பாக போடாமல் 126 போட்டு வச்சிருக்காரு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அந்த ஒரு ரீசனால தான் இந்த 3 ஷேர்ஸுமே இறங்கிருந்துச்சு. அதுக்கடுத்து மதியானம் பார்க்கும் பொழுது அந்த வாரி எனர்ஜிஸ் மட்டும் அப்படியே ஒரு மாதிரி மேலே வந்துச்சு. என்ன காரணம்னு போய் பார்த்தா தான் தெரிஞ்சிச்சு. வாரி எனர்ஜி சைட்ல இருந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நாட்டாம போட்ட டேரிஃபால எங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னடா அது இப்படி சொல்லியிருக்காங்கன்னு டீப்பா போய் படிச்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சு. ஏன்னா ஏற்கனவே இந்த வாரி எனர்ஜிஸ்க்கு அமெரிக்காவில் பிளான்ட் இருக்குது. அங்கிருந்தே இந்த சோலார் மாலிகுல்ஸை வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ ட்ரம்ப் இந்த டேரிஃப் போட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்தியாவாகட்டும், அப்புறம் இந்தோனேசியா, லாவோஸ், இந்த 3 நாடுகள்ல இருந்து அளவுக்கு அதிகமான சோலார் பேனல்ஸ் வந்து அமெரிக்காக்குள்ள இறக்குமதி ஆகுது. அதனால இங்க இருக்கக்கூடிய டொமஸ்டிக் ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து
ரொம்ப அவங்களுக்கு போட்டி இருக்குதுங்கிற காரணத்தினால வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி ஆகிறத கம்மியாக்கணுன்றதுக்காகவும் இந்த டேரிஃபை போட்டிருக்கதா சொல்லியிருக்காரு. இதுல பாதிக்கப்பட்டது என்னவோ அதிகமா அந்த விக்ரம் சோலார் தான். வாரி எனர்ஜிஸ் கூட ஒரு மாதிரியா மேல வந்துருச்சு. இன்னும் சில நாட்களுக்கு விக்ரம் சோலார் அந்த மாதிரியே இருந்தாலும் இருக்கலாம். அடுத்து பேங்க் ஆஃப் பரோடாங்க. இந்த ஷேரும் வந்து ஒரு மாதிரியா பிரேக் அவுட் ஆயிருக்கு. 2வது பிரேக் அவுட் ஸ்டாக்கு. ஒரு ₹300 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸா இருந்துச்சு. அதை கட் பண்ணி மேல போய் நல்லாவே அங்க புல் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம டெக்னிக்கலா இன்னொன்னும் என்ன ஒரு பிரேக் அவுட்ல நடந்திருக்குன்னா, பிரேக் அவுட்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே நல்லாவே தெரியும். அதாவது ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா, அது கீழ நோக்கி இறக்கத்த குடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் விழுந்துச்சுன்னா, அந்த ஷேர் வந்து ஃபர்தரா மேல் நோக்கி தான் போகும் அப்படிங்கிறது இது நாள் வரைக்கும் நடந்திருக்க ஒரு விஷயம். இந்த பேங்க் ஆஃப் பரோடாவும் அத அப்படியே ஃபாலோ பண்ணுச்சுன்னா, இங்க இருந்து இந்த ஷேர் ஃபர்தரா ஒரு மேல் நோக்கி ஏற்றத்த குடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸ்விங் ட்ரேடிங் பண்ணக்கூடிய நண்பர்கள் இந்த ஷேர பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்துங்க இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பிஇஎல் ஷேர் அதாவது டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றத்த குடுத்துருந்துச்சு. காரணம் என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் கழிச்சு நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் வந்து இஸ்ரேல் போயிருக்காரு. இஸ்ரேல் போனதுக்கப்புறம் அங்க நெறைய ஒரு டீல்ஸ்லாம் வந்து அக்ரீமெண்ட் வந்து சைன் ஆகும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. மெயினா எது ரிலேட்டடா இருக்குன்னு சொன்னா, டிஃபென்ஸ் ரிலேட்டடா இருக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால இந்த டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்லாம் ஒரு ஏற்றத்த குடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாம, இந்த டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ்லயுமே என்னென்ன பிரைஸ்க்கு போகும் அப்படின்னு சொல்லி அனலிஸ்ட்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு தெளிவாவே காட்டிர்றேன். சொல்றத விட நீங்க பார்த்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இதுல டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. சிஎல்எஸ் என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஒரு ரூ. 522 டார்கெட் குடுத்துருக்காங்க. எதுக்குன்னா பிஇஎல்க்கு. அதுக்கப்புறம் ஜெஃப்ரீஸ் பார்த்தா ஒரு ரூ. 565 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜேபி மோர்கன் ஒரு ரூ. 556 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்த பிஇஎல் ஷேருக்கு மோத்திலால் ஓஸ்வால் ஒரு ₹500 டார்கெட் குடுத்துருந்தாங்கன்றத நாம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த பிஇஎல் ஷேர் வந்து இங்க இருந்து பிரைஸ்ல இங்க இப்ப இருக்கிற பிரைஸ்ல இருந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்த குடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு பல அனலிஸ்ட்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா இன்னைக்கு பிப்ரவரி 6ஆம் தேதி இவங்களுக்கு ஒரு ₹733 கோடி ஆர்டர்ஸ் வேற கிடைச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. அந்த நியூஸ் இன்னைக்கு தான் வந்திருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த பிஇஎல் ஷேர்ல நமக்கு ஒரு லாபம் ஒளிந்திருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அடுத்து இந்த ஐடி ஸ்டாக்ஸ் இன்னைக்கு ஒரு மாதிரியா ஒரு ஏற்றத்த குடுத்துருக்கு. இது ரொம்ப நாளைக்கு ஓடும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. எப்ப வேணாலும் கீழ திரும்ப வரலாம். ஆனா இவங்க இன்னைக்கு ஏறுனதுனால இந்த ஐடி இண்டெக்ஸ் கொஞ்சம் ஏற்றத்த குடுத்துருக்கு. இன்ஃபோசிஸ் ஒரு 1% தான் ஏற்றம். காலையில ஒரு 3% அளவுக்கு ஏற்றத்த குடுத்துச்சு. திரும்ப அப்படியே இறங்கிடுச்சு. அதுக்கடுத்து இந்த டிசிஎஸ் இன்னைக்கு ஒரு 2% அளவுக்கான ஏற்றத்த குடுத்துருக்கு. அடுத்து இந்த ஐஆர்எஃப்சி ஷேருங்க. ஐஆர்எஃப்சி ஷேர் வச்சிருக்கவங்களுக்கு இன்னைக்கு காலையில என்னதான் பண்றதுன்னே புரியாம தான் இருந்திருப்பாங்க. காரணம் என்னன்னா, குவார்ட்டர்லி ரிசல்ட் நல்லா தான் குடுக்குறாங்க. சேல்ஸும் நல்லா தான் குடுக்குறாங்க. ஆனாலும் இன்னைக்கு இறங்கிருச்சேன்னு கேட்டா, அதற்கு காரணம் வேற ஒண்ணும் இல்ல. ப்ரமோட்டர்னா கவர்மெண்ட் சைடு தான். அவங்க ஒரு 4% அளவுக்கான ஷேர்ஸ ஓஎஃப்எஸ் ஆஃபர் ஃபார் சேல் மூலமா விக்கிறாங்க. அதுக்கு அவங்க பேஸ் பிரைஸா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது என்ன பிரைஸ்ன்னு பார்த்தா, ஒரு 104 ₹104 வந்து அவங்க பேஸ் பிரைஸா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சுக்கிட்டே அதாவது ₹104 ₹105 ரேஞ்சுக்கே இந்த ஷேர் இறங்கி வந்துருச்சு. இந்த மூலமா ஒரு ₹5450 கோடி வந்து ஃபண்ட ரைஸ் பண்ண போறாங்க. ஒருவேளை விக்கிறதாவே இருந்தாலும் வித்திருக்கலாம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தா, இந்த ஷேர் ஒரு ₹230 ₹240 ரேஞ்சுல இருந்துச்சு. அந்த டைம்ல வித்திருந்தா கூட கவர்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு பணம் கிடைச்சிருக்கும். அவங்க ஏன் தான் இப்ப விக்கிறாங்கன்னு தெரியலை. அடுத்து இந்த வேதாந்தா சைட்ல இருந்து ஒரு நியூஸ் வந்திருக்குங்க. என்ன நியூஸ் வந்திருக்குன்னா, ஒரு ₹3000 கோடி அளவுக்கான பணத்த ரைஸ் பண்ண போறாங்க. ஃபண்ட் ரைஸ் பண்றாங்க. என்சிடி மூலமா. அதாவது பாண்ட் மூலமா ரைஸ் பண்றேன் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது உண்மையிலே இந்த வேதாந்தா ஷேருக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். ஏன்னா ஒரு 3000 கோடின்றது உள்ள வரும். அத அவங்க ஏதாவது பிசினஸ் டெவலப்மென்ட்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து முதலீடு செய்வோம். நிச்சயமாக நாம் முன்னேறுவோம்.